வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகிறோம் ஒரு முக்கியமான தலைப்பு. என்ன அப்படின்னா ஃபேட்டி லிவர் டிசீஸ், அதாவது கொழுப்பு கல்லீரல் நோய். இது இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களை பாதிக்கும் ஒரு அமைதியான நோயாக மாறியுள்ளது. பலருக்கு கல்லீரலில் கொழுப்பு சேர்ந்து கொண்டே இருக்கும், ஆனால் ஆரம்பத்தில் எந்த அறிகுறியும் தெரியாது. அதனால் இதை சைலண்ட் டிசீஸ் என்று அழைக்கிறார்கள். இந்த வீடியோவில் நம்ம கொழுப்பு கல்லீரல் என்றால் என்ன, ஏன் ஏற்படுகிறது, ஆரம்ப அறிகுறிகள் என்னென்ன, யாருக்கு அதிக ஆபத்து, பரிசோதனைகள் என்னென்ன, சிகிச்சை மற்றும் உணவு முறைகள் முழுமையாக குணப்படுத்த முடியுமா என்பதை பற்றி விரிவாக வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கல்லீரல் என்றால் என்ன. கல்லீரல் அதாவது நம்ம லிவர்னு சொல்லுவாங்க. மனித உடலின் மிகப்பெரிய உள் உறுப்பு தான் இந்த கல்லீரல். கல்லீரலுக்கு மிகப்பெரிய முக்கிய பணிகள் இருக்குது. உணவை சக்தியாக மாற்றக்கூடிய முக்கிய பொறுப்பு மற்றும் நச்சுக்களை நீக்குதல், பித்த நீரை உற்பத்தி செய்தல், வைட்டமின்களை சேமித்து வைத்தல், இரத்தத்தை சுத்தப்படுத்துதல், நோய் எதிர்ப்பு செயல்பாடுகளுக்கு உதவுவது. அதாவது கல்லீரல் முக்கியமான பணி உணவை சக்தியாக மாற்றுது, நச்சுக்களை நீக்குது, பித்த நீர் உற்பத்தி செய்து, வைட்டமின்களை சேமித்து வைக்குது, இரத்தத்தில் சுத்தப்படுத்துது, நோய் எதிர்ப்பு செயல்பாடுகளுக்கு உதவுது. இந்த கல்லீரல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நம்ம கல்லீரலை பாதுகாப்பாக வைக்கணும். கொழுப்பு கல்லீரல் என்றால் என்ன? அதாவது ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லீரலில் அதிக அளவு கொழுப்பு சேமிக்கப்படும் போது அதனை ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். 2 முக்கிய வகைகள் இருக்குது. ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அண்டு நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ். இந்த ஆல்கஹாலிக் ஃபேட்டி டிசீஸ் மது அதிகமாக இருந்துவதால் ஏற்படுகிறது. இந்த நான் ஆல்கஹாலிக் டிசீஸ் மது அருந்தாதவர்களுக்கும் ஏற்படும். இது தற்போது மிகவும் பொதுவாக காணப்படுது. அப்புறம் நமக்கு ஒரு டவுட் வரும், இந்த ஃபேட்டி லிவர் எதனால ஏற்படுகிறது அப்படின்ட்டு. முக்கிய காரணம் உடல் பருமன், சர்க்கரை நோய், அதிக கொலஸ்ட்ரால், உடற்பயிற்சி இல்லாமை, அதிக சர்க்கரை உணவுகள், ஜங்கு உணவுகள், தூக்கமின்மை, மரபணு காரணிகள். இதில் என்னெல்லாம் முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா, உடல் பருமன் இருக்கிறதுக்கு, சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு, அதிக கொலஸ்ட்ரால் உள்ளவங்களுக்கு, உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு, அதிக சர்க்கரை உணவுகள் சாப்பிட்றவங்களுக்கு, ஜங்க் ஃபுட் அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு, தூக்கமின்மை உள்ளவங்களுக்கு, மரபணு காரணிகளை உள்ளவங்களுக்கு. ஆபத்து அதிகரிக்கும் பழக்கங்கள். அதாவது இந்த ஃபேட்டி லிவர் ஆபத்து இருக்கும். அதுக்கு என்ன பழக்கம் அப்படின்னா, குளிர்பானங்கள், பேக்கரி பொருட்கள் அதிகமாக சாப்பிடுவது, பீட்சா அதிகமாக சாப்பிடுவது, பர்கர் அதிகமாக சாப்பிடுவது, அதிக எண்ணெய் உணவுகளை சாப்பிட்டாலும் இந்த ஃபேட்டி லிவர் ஆபத்தான அதிகரிக்கும் உள்ள பழக்கமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அறிகுறிகள் பார்க்க போகிறோம். ஆரம்பத்தில் பெரும்பாலும் அறிகுறிகள் இருக்காது. இந்த ஃபேட்டி லிவர் இருக்குன்னா நமக்கு ஆரம்பத்தில் அறிகுறிகள் ஒன்றும் இருக்காது. அப்புறம் போக போக பார்த்தீங்க அப்படின்னா, சோர்வு இருக்கும், வயிற்றின் வலப்பக்கத்தில் வலி இருக்கும், உடல் பலவீனம் இருக்கும், பசியின்மை இருக்கும், குமட்டல் இருக்கும், கவனக்குறைவு, இதெல்லாமே இருக்கலாம். இந்த அறிகுறிகள் இருந்தால் இது ஃபேட்டி லிவருக்கு இருக்கிறதுக்கு ஒரு அறிகுறியற்று இருக்கலாம். இதில் சில நிலைகள் இருக்குது, அதாவது ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா சிம்பிள் ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ், அதாவது கொழுப்பு மட்டும்தான் செய்கிறோம், அப்படி ஒரு ஃபேட்டி லிவர். அடுத்து பார்த்திங்கன்னா NASH அப்படின்னு சொல்லுவாங்க, கொழுப்புடன் சேர்ந்து அலர்ச்சியையும் ஏற்படுத்திவிடும். 3வது பார்த்திங்கன்னா ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, கல்லீரலில் தழும்புகள் உருவாகி வரும். 4 பார்த்திங்கன்னா சிரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, கல்லீரல் கடுமையாக பாதிக்கப்படும். இது உயிருக்கு ஆபத்தான நிலைகள். இந்த கல்லீரல் கடுமையாக பாதிக்கப்பட்ட அப்படின்னா உயிருக்கு கூட ஆபத்தை ஏற்படுத்தலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பரிசோதனைகள், இந்த பிளட் டெஸ்ட்டுகள் மூலம் நம்ம நம்மள்ட்ட ஃபேட்டி லிவர் இருக்கா இல்லையான்னு உள்ளதை கண்டறிய பயன்படுது. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SCOT அப்படின்னு சொல்லுவாங்க, SGOT அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி ஒரு டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா SGPTன்னு ஒரு பிளட் டெஸ்ட்டு, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு
ஃபேட்டி லிவர் இருக்கான்னு உள்ளது கண்டுபிடிக்க உதவுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அல்ட்ராசவுண்டு மிகவும் பொதுவாக செய்யப்படும் அல்ட்ராசவுண்ட்னாலயும் ஃபேட்டி லிவர கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கல்லீரல பாதிக்க மதிப்பிட உதவும் ஒரு ஒரு ஃபைப்ரோ ஸ்கேன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுவும். அப்புறம் சில நேரங்கள்ல நமக்கு எம்ஆர்ஐ கூட தேவைப்படும். அப்ப இந்த பரிசோதனைகள் எல்லாம் மூலம் நமக்கு ஃபேட்டி லிவர் இருக்கா இல்லையான்னு உள்ளத கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிதும் உதவுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, உணவு முறைகள். நம்ம நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா, உணவு முறைகள்ல நெறைய மாற்றங்கள கொண்டு வரணும். அப்பதான் நம்ம உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும். அப்ப நம்ம இந்த ஃபேட்டி லிவர் வராம இருக்க சில உணவுகளை சாப்பிடணும். அப்ப அதில காய்கறிகள் நெறைய அதிகமா எடுக்கணும். பழங்கள் அதிகமா எடுக்கணும். பாதாம் அதிகம் கொஞ்சம் யூஸ் பண்ணணும். மீன் வகைகள், முழு தானியங்கள், சர்க்கரை இல்லாத காஃபி. இந்த பழக்கங்கள நீங்க டெய்லி கொண்டு வந்தாலே உங்களுக்கு லிவர் இல்லாத ஆ லிவர்ல வந்து கல்லீரல்ல வந்து உங்களுக்கு வந்து கொழுப்பு படிவத வந்து குறைக்க முடியும். அப்ப அந்த ஃபேட்டி லிவர் வராம தடுக்கலாம். நம்ம என்ன தவிர்க்கணும் அப்டின்னா, நேரமே சொன்ன மாரி குளிர்பானங்கள், கேக்கு, பிஸ்கட்டு, சிப்ஸு, அதிக எண்ணெய் உணவுகள் போன்றவை வந்து தவிர்க்கணும். அதுவும் கூட மதுபானங்களையும் ஏன்னா மதுபானமும் லிவர் பாதிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. கல்லீரல பாதிக்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சி. தினசரி நீங்க 30 முதல் 40 நிமிடம் வரை நடைப்பயிற்சி முக்கியம். அப்புறம் இந்த சைக்கிள் பண்றது, நீச்சல், யோகா இது எல்லாமே ரொம்ப முக்கியம். வாரத்திற்கு 150 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்ய ஆ கண்டிப்பா செய்யணும். அப்பதான் உங்களோட உ உடல்நிலை வந்து ஆக்டிவாட்டும் இருக்கும். கொழுப்புகள் எல்லாம் கரைக்கிறதுக்கு உதவும். எடை குறைப்பின் முக்கியத்துவம். அதாவது நம்ம எடை குறைக்கணும். அதோட முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் வந்து எடையை 7 முதல் 10% வரை குறைக்கணும். குறைக்கும்போது இந்த கல்லீரல்ல உள்ள கொழுப்பு குறையும். அலர்ஜி வந்து குறையும். கல்லீரல் செயல்பாடு மேம்படும். ஸோ நீங்க உங்க எடை வந்து நீங்க உங்க மருத்துவர அணுகி உங்களோட எடை எவ்வளோ இருக்கு? உங்களோட வெயிட்டு ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கா? இதெல்லாம் பார்த்து நீங்க அந்த எடைய குறைச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு உறுப்புகள் வந்து ஆரோக்கியமா இருக்க உதவும். அப்புறம் வந்து சிலவங்களுக்கு வந்து பொதுவான ஒரு தவறான நம்பிக்கைகள் இருக்கு. என்ன அப்படின்னா, மது குடிப்பவர்களுக்கு மட்டும் தான் வரும் அப்படின்னு இருக்கு. அது தவறு. அ அப்புறம் இது ஆபத்தில்லாத நோயின்னு சிலவங்க சிந்திப்பாங்க. அதுவும் தவறு. ஏன் அப்படின்னா, இது ஒரு ஆபத்தான நோய் தான். கல்லீரல்ல பாதிப்பு ஏற்பட்டுனா ஆபத்த உண்டாக்கும். மருந்து மட்டும் போதுமானா, அது மருந்து மட்டும் எல்லா இதுக்கும் மருந்து மட்டும் சரியாகாது. நீங்க வாழ்க்கை முறையும் மாற்றவும் பின்பற்றணும். அப்பதான் வந்து உங்களோட அ நம் அ உங்களோட உடல்நிலை வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, தடுப்பு முறைகள். நம்ம என்னலாம் செய்ய அதாவது சில தடுப்பு முறைகள பின்பற்றி நம்ம இருந்தா, நம்மளோட கல்லீரலும் சரி, நம்மளோட உடல்நிலைகளும் சரி ஆரோக்கியமா இருக்க உதவும். ஆரோக்கியமான உணவு ஃபர்ஸ்ட்டு, உடற்பயிற்சி, சர்க்கரை கட்டுப்பாட்டுல இருக்கணும், கொலஸ்ட்ரால் கட்டுப்பாட்டுல இருக்கணும். வருடத்திற்கு ஒரு முறை நம்மளுடைய உடல்நிலையை செக் பண்ணணும். மருத்துவரை அணுகி பரிசோதனைகள் செய்வதன் மூலம் நம்ம இதெல்லாம் வராம தடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சிலவங்களுக்கு சில டவுட்டுகள் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட்டி லிவர் முழுமையாக குணமடையுமா? அப்படின்ட்டுள்ளது எல்லாருக்குமே தெரியும். ஆரம்ப நிலையில பெரும்பாலும் கட்டுப்படுத்த முடியும். அப்புறம் என்ன சொல்லுவாங்க கேட்பாங்கன்னா, பழங்கள் சாப்பிடலாமான்னு? பழங்கள் சாப்பிடலாம். ஆனா எல்லாமே அளவோட சாப்பிடணும். காஃபி குடிக்கலாமான்னு சிலவங்களுக்கு தோன்றும். மருத்துவர் ஆலோசனையோட அளவோட காஃபி குடிங்கள். அப்புறம் குழந்தைகளுக்கு வருமா? கண்டிப்பா குழந்தைகளுக்கும் வரும். உடல் பருமன் உள்ள குழந்தைகளுக்கு இந்த கல்லீரல் பாதிப்பு ஏற்படலாம். அறுவை சிகிச்சை தேவையா? பெரும்பாலும் அறுவை சிகிச்சை படாது. அப்ப நான் சொன்ன மாரி உங்களுக்கு ஆரோக்கியமான உணவு முறைகள் இருந்தாலே பெரும்பாலான நோய்களை கட்டுப்படுத்த முடியும். ஆ மது பழக்கத்தை கண்டிப்பாக குறைக்கணும். ஆ அறவே விட்டுட்டோம்னா நல்லது. ஸோ இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள நீங்க ஃபாலோ பண்ணி வச்சாலே கரெக்ட் டைமுக்கு நீங்க உணவுகள எடுத்துக்கொள்ளணும். சத்தான உணவுகள எடுத்துக்கொள்ளணும். உங்களோட மருத்துவரிடம் கேட்டு அளவு அளவு உங்களோட உடல்நிலையை பொறுத்து எந்தெந்த உணவுகளை சாப்பிடலாம் உள்ளதை தெரிந்து கொண்டு, அதன்படி உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றினால், உங்களுக்கு நோய் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வாழ முடியும். ஸோ, நண்பர்களே, இந்த கொழுப்பு கல்லீரல் ஆரம்பத்தில நம்ம கண்டறியப்பட்ட வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலம் கட்டுப்படுத்த முடியும். ஆரோக்கியமான உணவு, தினசரி உடற்பயிற்சி, சரியான எடை பராமரிப்பு ஆகியவை உங்கள் கல்லீரலை பாதிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக், ஷேர் செய்து
சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. நன்றி. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.